வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 12ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மகம், திதி பௌர்ணமி மாலை 6:18 வரை, அதன் பின் தேய்பிறை பிரதமை ஆரம்பம். யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் மாசி மகம், பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்று பௌர்ணமி. அது மாசி மகம். அடுத்த பௌர்ணமி பங்குனி உத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு வரும். அதில் இன்றைக்கி மாசி மகம், அடுத்த பௌர்ணமி பங்குனி உத்திரம். இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மகாமக குளம் கும்பகோணத்தில், அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். கும்பத்திற்கு குரு வரும்போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது மகாமகம் அப்படின்னு சொல்லி மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நீராடுதல் எல்லாம் உண்டு. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, எல்லா நீர்நிலை, அதாவது எல்லா ஆறுகள், அதாவது நம்ம கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதை, இந்த மாதிரி எல்லா நதிகளும் அந்த இடத்துல சங்கமம் ஆகுது அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் எல்லோரும் அதுக்கு போயிட்டு வருவாங்க. தீர்த்தம் ஸ்நானம் பண்ணணும், புரோக்ஷனம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அது இல்லையே, இப்போ மற்ற நாளில் ஏதாவது அது விசேஷம் உண்டு அப்படின்னா, தீர்த்தவாரி எல்லா கோயில்கள்லேயும் தீர்த்தவாரி உண்டு. சுவாமி புறப்பாடு இருக்கும், வீதி உலா உண்டு. கும்பகோணத்துலேயும் அது சிறப்பு. நீங்கள் மாசி மாதம் அப்படிங்கிறதுனால போயிட்டு வரலாம். அதனால் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரணும். இன்றைக்கி கோயிலில் இன்றைக்கி தீர்த்தவாரி உண்டு. கோயில் குளங்களில் விசேஷமான பூஜைகள்லாம் இருக்கும். சுவாமி புறப்பாடு இருக்கும். இது பெருமாள் ஆலயம், சிவ ஆலயம், எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்கும். இது இன்றைக்கி அது மாதிரியான விசேஷம். அதனால் இன்றைக்கி சத்யநாராயண பூஜையும் நீங்கள் செய்யலாம். அதற்கான விரதத்தையும் மேற்கொள்ளலாம். ஆனால் சாயங்காலத்துக்கு அப்புறம் நமக்கு பிரதமை ஆரம்பிச்சிடுது. ஆனாலும் இன்றைக்கி விரதம் மேற்கொள்ளலாம். நேர்த்திக்கு கிரிவலம் இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கான விசேஷங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பௌர்ணமிங்கிறது பங்குனி உத்திரம் வருது. இந்த மாதம் அடுத்து மாசி மாதத்தில் தான் சிவராத்திரி வரும். அதனால் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் விசேஷமான நாட்களாக தான் இருக்குது. பண்டிகை நாட்கள் விசேஷமான நாட்களாக இருக்குது. சுவாமி கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வர்றதுனால நன்மை தான் நடக்கும். என்றைக்கும் தீமை நடக்க போகிறதில்ல. அதனால் முடிந்தவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜோதிடம், ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளை நேரில் பார்க்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. திருமண பொருத்தமும் ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து ஒரு 1 ஹவருக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் ஆருடம் பார்த்து பலன் சொல்கிறோம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். சுகஸ்தானாதிபதி இன்றைக்கி 5ஆம் இடத்தில் இருக்கார். 5க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். ராசி அதிபதி உச்சம். ராசிக்குள் குரு அமர்ந்து 5வது பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். அதனால் இது எல்லா விதத்திலும் பார்த்தா இந்த கிரகம் இப்போ ரொம்ப யோகமாக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு பதவி, பட்டம், பதக்கம், இந்த மாதிரி என்னென்னலாம் சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம லிஸ்ட்டு போட்டு எடுத்தோமோ
எடுக்கணும்னா எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும். சமுதாயத்தில் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும். பதவி, பட்டங்கள், பதக்கங்கள், இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். பொருளாதார நிலையிலையும் ஒரு சிறப்பான உயர்வை பெறக்கூடிய நேரம் உண்டு. உங்களுடைய செய்யத்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. கண்டிப்பாக இப்போ ப்ரமோஷனுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வு பெறக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்குரிய நாள். தொழிலால் நமக்கு நல்ல இப்போ ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். தொழிலாளர்களாலும் ஆதாயம், தொழிலாலும் ஆதாயம். அதனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோடு வேலை செய்வாங்க. நம்ம அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறோம். அவர்கள் நம்ம தொழிலுக்காக பாடுபடுகிறார்கள். அது மாதிரி ஒரு தொழிலாளர்கள், முதலாளி ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். குடும்பத்திலையும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் முன்னேற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம் இது. நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறு தூர பிரயாணம் உண்டு. அந்த பிரயாணத்தால் ஆதாயத்தையும் பெறக்கூடிய நேரம் இது. சில பேர் கோயில் குளங்கள்னு போயிட்டு வருவாங்க, இல்லைன்னா அலுவலக பணிக்காக போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பயணம் உண்டு. சில பேருக்கு வெளிநாடுலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது உங்கள் காதுக்கு. குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட போகுது. இந்த மாதிரி பல விஷயங்களில் இன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான சுப மங்களமான விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி தான் சந்திரன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வந்து குருக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். குரு உங்கள் ராசியை அதிபதியான சந்திரனை பார்க்கிறார். 2ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. 8ஆம் இடம் என்பது தான் திடீர் பணம், குபீர் பணம், அதிர்ஷ்டமான பணம், அது இஷ்டத்துக்கு வரக்கூடிய பணம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. உங்களுக்கு குபீர் என்று பணம் வரும், திடீர் என்று பணம் வரும். நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், 2-11 கூடையவர். புதன் வந்து படிப்பை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ புதுசாக ஏதாவது படிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்படும். ஏதாவது வித்தியாசமான படிப்புகள்லாம் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அதனால் படிக்கலாம். படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். சில இன்ஸ்டியூட்லலாம் இடம் கிடைக்கலையே நினைப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா இப்போ இடம் கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு பணம், பெரிய பணம், அதை எப்படி கட்டி படிக்கிறது அப்படின்னா அதுக்கான நிதி உதவியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல புத்தி கூர்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம். அரசாங்கத்தால் யோகம் பெறக்கூடிய நேரம் இது. அரசால் நமக்கு ஆதாயம், அரசாங்கத்தால் நமக்கு ஆதாயம். உங்கள் ராசியை சந்திர பகவான் கடந்து கொண்டிருக்க நேரத்தில் குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் மிக மிக வலிமையான நாள், யோகமான நாள். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். அப்படின்னா என்னென்னா சுபமான ஒரு விஷயத்திற்கு பணம் செலவிடப்படும். சுப விஷயம்லாம் என்ன, கல்யாணம், காது குத்தல், சீமந்தம். உங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா கூட அது நல்ல விஷயம் தானே. அப்போது ஆடை அணிகலன்கள்லாம் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த செலவு நல்ல செலவு. இப்போ இது மாதிரி நல்ல செலவுகள்லாம் ஏற்படும். சில தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க, அதனால் புண்ணியமும் ஏற்படும். இன்றைக்கி சுவாமி தரிசனம், கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல நாள். அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். விசேஷ நற்பலன்கள்லாம் நடக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமையே பேக்கெண்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். அது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்க போகுது, எதுவும் தீமையான விஷயம் இல்லை. சில பேர் நமக்கு தெரியாமையே குழி பறிச்சிட்ருப்பாங்க. அதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம், உங்களுடைய பெயர் புகழை வெளியே சொல்கிற மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். பொதுவாகவே சந்திரன் 11ஆம் இடத்திற்கு வந்தால் அது யோகம். அவர் தான் உங்களுக்கு தொழில்காரகன். ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வந்து தனக்காரகனால் பார்க்கப்படும் போது அதிக அளவில் வருமானம் வரும். நம்ம எதிர்பார்க்காத சில
விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நல்ல விஷயங்கள், அதுலேயும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி ஏற்படும். வராத பாக்கிகள்லாம் வசூலாகும். நம்ம எதிர்பார்த்த இடத்துலையும் பணம் வரும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்தும் பணம் வரும். ஒரு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு திட்டம் திட்டி இதை இன்றைக்கி செய்யலாமான்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி ஒரு யோகமான நாள் தான். ஏன்னா சந்திர பகவான் அருமையாக இருக்கார், முழு நிலவோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு இது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்குமே தவிர எந்த அளவிலும் உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய நாளாக இருக்காது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மிக மிக யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பாக்யாதிபதி 10ஆம் இடத்தில், அதாவது 9க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில், 10க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில். அங்கே அந்த ஸ்தானாதிபதியான சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கார். உங்கள் ராசி அதிபதி உச்சம். இந்த மாதிரி கிரக அமைப்பை பார்த்து சொல்லிகிட்டே போகலாம். 9, 10க்குடையவர்கள் சமசப்தமாக பார்க்கும்போது அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது, இது மிகப்பெரிய யோகம். அதெல்லாம் வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். அதே நேரத்தில் பணமும் வருமானமும் வரும். இந்த மாதிரி சில பேர் கோயில் ஊழியர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கோயிலுடைய உற்சவங்கள், இந்த மாதிரி பண்டிகைகள் இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதில் புண்ணியமும் கிடைக்கும், அதற்கான சம்பளமும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு யோகம் தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு. சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் அருமையாக நடக்க போகுது. அப்படி ஒரு நாள் இது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ கேது 10ஆம் இடத்துல இருக்குது. 10க்குடையவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், 9க்குடையவரோடு இணைந்திருக்கார். அதனால் இது ஒரு யோகம்தான். 9, 10க்குடையவர்கள் ஒன்றாக 3ஆம் இடத்தில் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு கொண்ட நாள். தனுசு ராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு யோக பலன்கள்லாம் நடக்க போது. உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க போகுது. சிலருக்கு சில விஷயங்கள் தேவைக்கு கிடைக்காது, தேவையான நேரத்தில் கிடைக்காது. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் கிடைக்கணும், பசி எடுக்கும்போது உணவு கிடைக்கணும். அது அந்த நேரத்தில் கிடைக்காத தண்ணீர் அப்புறம் எதற்கு? அது மாதிரி இப்போ உங்களுக்கு தேவையான நேரத்தில் எது தேவையோ அது தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அது நீங்கள் செய்த போன ஜென்மத்தோட புண்ணியம். இப்போ அதோட பலனை அனுபவிக்க போகிறீங்க. இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சந்திராஷ்டம தினம். ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் சந்திரன், 8க்குடையவர் 2ஆம் இடத்துல சனி பகவானோட இணைந்து இருக்கார். அதனால் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும். நம்மளை யாராவது காயப்படுத்திடுவாங்க பேசியே. அதனால் கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. அவசியமான காலாக இருந்தால் மட்டும் எடுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவசியமான காலாக இருந்தால் மட்டும் எடுங்க. சில பேருக்கு காலில் கூட அடிபடும். அதனால் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக வீட்டிலேயே உட்காந்துருக்கோம், வெளியே ஒரு ஷாப்பிங் போய்ட்டு வரலான்னு சில பேர் கிளம்புவாங்க. சில பேர் வெளியவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வழக்கமான செயல்களில் ஒரு மாறுபாடு தென்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். சில பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க. அவர்களோடு மகிழ்ந்து உறவாடி பேசி பழகி விருந்து உபச்சரணை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான சம்பவங்கள், பிடித்தமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதே மாதிரி சில பேருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதுவும் அசையா சொத்துன்னு சொல்லக்கூடிய நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த நாள் யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். முதல்ல மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சின்ன பிரச்சனைகள் சில பேருக்கு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். வெளியே சொல்ல முடியாது, வெளியே யாருக்கும் தெரியவும் தெரியாது. பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய உடம்பு கம்ப்ளைண்ட் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்தோட விலை என்னன்னு வெளியே சொல்லவும் முடியாது. அந்தளவுக்கு காஸ்ட்லியான மாத்திரை சாப்பிடுவாங்க. அப்போ அதற்கான நிவாரணம் கிடைக்கிது என்ன, அது சரியாகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போது உடலில் இருக்கக்கூடிய வியாதி வேக்கெல்லாம் போயிடக்கூடிய நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றியும் கிடைக்கும். நல்ல செய்திகள் காதில் இன்றைக்கி கேட்கப்படும். உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றம் நல்லா இருக்குது. சிறப்பான நாள். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். யோகமான நாள்.